ஃபஸ்ட்டு படிக்கிற வந்து மெத்தட் வந்து மைனர் மெத்தட். சரியா இல்லையாம்மா? மைனர் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குற மெத்தட் வந்து மைனர் மெத்தட்மா. சரியா? இதுக்கான ப்ரொசீஜர் என்ன? ஃபஸ்ட்டு ஸ்டெப். வாட் இஸ் ஃபஸ்ட் ஸ்டெப்? உங்கள் கையில் கிவன் ஒன் மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஏன்னு வச்சுக்கலாம், ஒரு மேட்ரிக்ஸ். சரியா? இப்போ இந்த மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் என்ன இருக்குன்னா, எக்ஸாம்பிள் வந்து சம்டைம் ஆர்டர் வந்து ஈக்குவலாக இருக்கும். சார் 2x2, 3x3, 4x4 ரோவும் காலமும் சேமாக வந்து என்னது, அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நான் வந்து m×n எடுத்துக்கிறேன். அப்படின்னு அர்த்தம், ரோவும் காலமும் ஈக்குவலாக இல்லாமல் கூட என்ன பண்ணலாம், இருக்கலாம். சரி இல்லையா? இப்போ இந்த இடத்துல உனக்கு எக்ஸாம் என்ன பண்ணுங்க, சைடில் எழுதி காட்டுறேன். இந்த மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் வந்து எக்ஸாம்பிள் வந்து 2x3 சொல்கிறேமா, இங்கே m×n 2x3 பண்ணுவோம். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க, அந்த மேட்ரிக்ஸ் வந்து நேம் கொடுக்குறோம், ஏன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னால் அந்த ஆர்டரை மட்டும் பார்த்துட்டு அந்த ரேங்க் வந்து உடனே சொல்ல முடியும், அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியும், நாட் ஏ பர்ஃபெக்ட் வேல்யூ. சரியா இல்லையா? அப்போ இந்த இடத்துல இப்போ இந்த ஏ இருக்கா இல்லையா, அப்போ ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த சிம்பிள் மாதிரி போடுவாங்க, இதுக்கு பேர் ரோன்னு சொல்லுவாங்க, அல்லது நீங்கள் என்ன சொல்லலாம், ரேங்குன்னு சொல்லிக்கலாம். அப்போ ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து எப்படி இருக்குன்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ மினிமம் ஆஃப் m,n அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? இந்த ரெண்டு நம்பரில் எது சின்ன நம்பரோ அது வந்து ரேங்காக வரலாம், அல்லது அதை விட கம்மியாக வரலாம். அப்போ இங்கே எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இங்கே 2x3 இருக்கா இல்லையா, அப்போ இந்த இடத்துல எது மினிமம் நம்பராக இருக்கும், எது மினிமம் நம்பர் 2. அப்போது இங்கே ரேங்க் ஆஃப் ஏவோட ஆன்சர் என்ன வரலாம்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஒன்று 2 வரலாம், அல்லது 2 கம்மியாக வரும். பர்ஃபெக்டாக 2 சொல்லவே இல்லை. இந்த ரெண்டில் எது சின்ன நம்பரோ அது ரேங்காக வர வாய்ப்பு இருக்குது. அப்படி வரலாங்கிறது இந்த அசம்ஷன் தான், வரும்னு சொல்லவே இல்லை. சரி இல்லையா? ஆனால் அதை விட எப்படி வரலாம், கம்மியாக வரலாம், ஆனால் அதை விட கூட வரவே வராது. இந்த ரெண்டு நம்பரில் எது சிறுசோ அதுதான் ரேங்க் வரலாம், அல்லது அதை விட கம்மியாக வரலாம். ஓகே, புரிஞ்சிக்க முடியுதாப்பா? ஓகே, இப்போ மூணாவது ஸ்டெப் என்னென்னா, இப்போ இந்த இடத்துல மினிமம் நம்பர் சூஸ் பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 சூஸ் பண்ணியாச்சா இல்லையா? அப்போது இந்த மேட்ரிக்ஸில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், கன்சிடர் 2x2 மைனர் மேட்ரிக்ஸ். மைனர் 2x2 மைனர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து 2 ரோ 2 காலம் உள்ள ஒரு மேட்ரிக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். சரியா? அதுக்கு என்ன பண்ண போகிறேன், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இதனுடைய ஆர்டர் வந்து 2x2மா. டிட்டர்மினன்ட் போட்டு தெரியுமா இல்லையா? அதான் போட்டிருக்கேன், டிட்டர்மினன்ட் மெத்தட் போட்டிருக்கேன். சரியா? இதுக்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் போட சொல்ல இதனுடைய ஆன்சர் 2 அவங்களுக்கு பிரியும். எப்படி சார் பிரியும்? சம்டைம் நாட் ஈக்குவல் டு 0 வரும் சார். அப்படின்னு என்ன சார் அர்த்தம், இது சம்டைம் ஆன்சர் ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஆன்சர் வந்து 1 வரலாம், 2 வரலாம், 5 வரலாம், -3 வரலாம், -100 வரலாம். அப்போ எல்லாமே நாட் ஈக்குவல் 0 தான் அர்த்தம். சம்டைம் உனக்கு என்ன வந்துடும், 0 வந்துடும் சார். இப்போ இந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அங்கேயே சம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அந்த சம்மை இன்னும் கண்டினியூஸாக பண்ண அர்த்தம். அப்போ நாட் ஈக்குவல் டு 0 வந்ததுனால இந்த இடத்துல நம்ம ரேங்கை கன்க்ளூட் பண்ணிடலாம். அப்போ ரேங்க் ஆஃப் ஏவோடைய ஆன்சர் என்னவா இருக்குன்னா, இங்கே ரெண்டுமே ஈக்குவல் நம்பராக இருக்கா இல்லையா, அப்போ ஆன்சர் 2ன்னு வரும். சார் எனக்கு ஈக்குவல் டு 0 வந்துடுச்சு சார். அப்போ ஈக்குவல் டு 0 வந்து என்ன பண்ணணும், அடுத்து இதில் உள்ள ஆல் 2x2 மேட்ரிக்ஸை செக் பண்ணணும் சார். ஆல் 2x2 மேட்ரிக்ஸ் செக் பண்ணணும். எல்லாமே எனக்கு 0 தான் சார் வருது. நான் எல்லா 2x2 எடுத்து பார்த்துறேன் சார். ஃபஸ்ட்டு 2x2 எடுத்து பார்க்குறேன், செகண்ட் 2x2 எடுத்து பார்க்குறேன், மூணாவது 2x2, நிறைய 2x2 எடுத்து பார்த்துறேன். எப்படி எடுத்து பார்த்தா எனக்கு 0 தான் வருது அப்படின்னா அடுத்த என்ன பண்ணிடணும், அடுத்த ஸ்டெப் போயிடணும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா 4th ஸ்டெப் பாருங்கள். ஸோ 4வது ஸ்டெப் என்னென்னா 2x2 விட கம்மியாக உள்ள மைனர் மேட்ரிக்ஸ் வந்து 2 விட கம்மியாக உள்ளது 1ன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு கன்சிடர் 1x1 மைனர் மேட்ரிக்ஸ். 1x1 மைனர் மேட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு சார் அர்த்தம். அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு ரோ ஒரு காலம் உள்ள மேட்ரிக்ஸ் சூஸ் பண்ணணும். அதுக்கு டிட்டர்மினன்ட் போடணும் சார். டிட்டர்மினன்ட் சார் இதனுடைய ஆர்டர் வந்து 1x1 சார். அப்படின்னா உள்ள ஒரு ரோ ஒரு காலம் உள்ள ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இதுவும் 2 ஸ்டெப்பாக பிரியும் சார். எப்படி பிரியலாம், நமக்கு வந்து சம்டைம் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரலாம், சம்டைம் ஈக்குவல் டு 0ன்னு வரலாம். நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா சம் அங்கே முடிஞ்சிடும் சார். எப்படி முடியும், இங்கே நாட் ஈக்குவல் 0ன்னா அது ஒரு நம்பரை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ கண்டிப்பாக ரேங்க் ஆஃப் ஏவுடைய ஆன்சர் 1ன்னு வரும் சார். எனக்கு வந்து ஆன்சர் வந்து 0 வந்துகிட்டே இருக்குது சார். அப்போ செக்
ஆல் 1x1 மேட்ரிக்ஸ். ஓகே, அப்போ 1x1 மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ண போகிறேன். எல்லாத்துக்கும் 0 தான் சார் வருது. அப்படின்னா 1x1 விட கம்மியாக உள்ள மேட்ரிக்ஸ் கிடையாது. சரியா இல்லையா? அப்போ கண்டிப்பாக ரேங்க் என்னவா போயிடும், 0 போயிடும். அப்போ எப்போ வந்து ரேங்க் 0 வரும்னா ஒரு மேட்ரிக்ஸில் எல்லா எலமெண்ட்டும் 0வாக இருந்துச்சுன்னா, ஒரு மேட்ரிக்ஸில் எல்லா, ஃபார் எக்ஸாம்பிள் எழுதி காட்டுறேன். இப்போ பி அப்படின்னு மேட்ரிக்ஸ் இருக்குது. இதில் இந்த மேட்ரிக்ஸில் உள்ள எலமெண்ட் பார்த்தோன்னா 0 0 0 0 எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். அப்போ இதுக்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் போட்டு பார்த்தீங்கன்னா 0 தானே வரும், அப்படி தானே? ஸோ இது 2x2 அப்படி தானே? இது 1x1 பாரு, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0, செகண்ட் எலமெண்ட் 0, தேர்ட் எலமெண்ட் 0, ஃபோர்த் எலமெண்ட் 0. இதே போல் நீ எல்லா எலமெண்ட்டுக்கும் டிட்டர்மினன்ட் போட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆன்சர் 0 வரதுனால இந்த மேட்ரிக்ஸோடைய ரேங்க் இந்த பின்னு வச்சதுனால ரேங்காக பியோடைய ஆன்சர் 0வாக இருக்கும். எப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸோடைய ரேங்க் வந்து 0 வரும்னா அது 0 மேட்ரிக்ஸாக இருந்தால் உனக்கு ஆன்சர் உனக்கு என்ன வந்துடும், 0ன்னு வந்துடும். ஸோ அதனுடைய தொடர்ச்சி என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து